வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம். திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது. சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். நீங்கள் அனைத்து நிறுவன குறிகாட்டிகளையும் இன்னும் நெருக்கமாக படிக்கலாம். நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம். குளோபஸ் மெடிக்கல் ஐஎன்சி டிக்கர் GMED. இந்த மதிப்பாய்வு மே 21, 2025 இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குரோத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் குளோபஸ் மெடிக்கல் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ஸ்பெஷலைஸ்ட் மெடிக்கல் எக்விப்மெண்ட் ஒப்பீட்டில் 37 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் முடிவுகளை பார்ப்போம். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான முடிவு பின்வருமாறு. 10 இல் 9 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 2.4 புள்ளிகள். நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் 1.9 புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க. நிறுவனத்தின் ஸ்கோரான 9க்கு எதிராக குளோபஸ் மெடிக்கல் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். குளோபஸ் மெடிக்கல் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் 12 மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை பார்ப்போம். குளோபஸ் மெடிக்கல் ஐஎன்சி -3.7% மாற்றத்தை காட்டியது. துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக 17.4%. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் குளோபஸ் மெடிக்கல் ஐஎன்சி $8.34 பில்லியன், $64 பில்லியன் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு 1.5 பில்லியன் மதிப்புடையது. குளோபஸ் மெடிக்கல் ஐஎன்சி 13.059% பங்கைக் கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $3.41 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் $14 பில்லியன். குளோபஸ் மெடிக்கல் ஐஎன்சி 23.814% உள்ளது. சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். பங்கு குளோபஸ் மெடிக்கல் ஐஎன்சி பங்குச் சந்தை மூலதன மதிப்பீட்டின் துணைப்பிரிவில் 13.059%. புத்தக மதிப்பு 23.814%. இது சந்தை மதிப்பை விட 82% அதிகம். துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் 0.68 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான கடன் பங்குகளில் 2%. நிறுவனத்தின் கடன் நிலை முடிவு மிகவும் நல்லது 2. நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் அதன் வருவாய் விகிதம் 45 ஆகும். 0 இன் துணைப்பிரிவில் சராசரியுடன் இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட கணிசமாக சிறப்பாக உள்ளது. சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் நல்லது 2. கடந்த 12 மாதங்களில் லாபம் $186 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் $504 மில்லியன் லாபம் எதிர்பார்க்கப்படுகிறது. இது இப்போது இருப்பதை விட 171.9% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் 3. துணைப்பிரிவின் சராசரி 3.7 ஆகும். இது துணைப்பிரிவு சராசரியை விட 11% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $2,510 மில்லியன்.
அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் $4.1 பில்லியன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது இப்போது இருப்பதை விட 63% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாய் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது. 1. விற்பனை வரம்பு 7.4%, துணைப்பிரிவில் சராசரி -5%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 12.4%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 9.893% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 32% குறைவாகும். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $1,573,000 சமம் மற்றும் துணைப்பிரிவில் $1,192,000 உள்ளன. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு 32%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு $35,000. துணைப்பிரிவில் சராசரியாக கழித்தல் $16,200. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் புள்ளிவிவரங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு $51,000 ஆகும். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு லாபத்தின் மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை $47,400 ஆகும். துணைப்பிரிவில் $326,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 45%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது. 0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 3.8%க்கு ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 6.4%. இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 39% அளவைக் காட்டுகிறது. குளோபஸ் மெடிக்கல் Inc. துணைப்பிரிவில் இந்த நிலை 63%. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் $61.59. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் $85.16 ஆகும். உண்மையான விலை மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக 38% வித்தியாசமாக உள்ளது. ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம். இது அனைவருக்கும் கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பங்குகளின் பகுப்பாய்வின் விளைவாக குளோபஸ் மெடிக்கல் Inc. தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குருவுட் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது. 61.6 விலையில் அதிகரிக்க ஆர்டரை திறக்கவும். நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும். நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் 69.34 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 53.86 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூன் 20, 2025 அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் சுயாதீனமாக மூடப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ESTA விற்க ஒரு சமநிலை ஆர்டர் ஆகும். சமநிலை ஒப்பந்தம் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். எந்த ஆர்டரையும் மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை எதிர்வரிசை இறுதி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ். நீங்கள் முழு கிரகத்திலும் சிறந்த பார்வையாளர்கள்.